மானபங்கப்படுத்தக்கூடிய கேவலமாக மக்களை பத்தி பேசக்கூடியவங்க நாசமா போகட்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய சூரா ஆரம்பிக்குது. கேஸ் இல்ல, பெட்ரோல் போலின், பஞ்சம் வருமா, கோவிட்ல இருந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் எல்லாத்துக்கும் கியூலைக்க வருமா? இப்ப விபச்சாரம் ஒரு சமுதாயத்தில் அதிகரிக்குமோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அதற்கு முன்னால இல்லாத நோய்களை கொண்டு சோதிப்பான். இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஓர் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நெருங்கிட்டு என்பதற்குரிய அடையாளம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வீட்டுல நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்னைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. நீங்க உங்களோட அழக இன்னைக்கு யூடியூப்லயும் டிக்டாக்லயும் சோசியல் மீடியாலையும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வினைச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. இந்த வீடியோ ஒரு பெண்மணியுடைய அழக பாக்குற காலம் எல்லாம் உங்களோட பட்டோலையில கபர்ல பாவத்துடைய அந்த அசராத் வந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஏன் ஸ்டாக் பண்றாங்க? விலை கூட வரைக்கும் மீக்கிறாங்களாம். நவுது பில்லாஹ் மின்ஹா. இன்னைக்கு ஏழை எளியவங்க ஈக்கிறாங்க. உலமாக்களுக்கு பிசினஸ் உடைய நாலேஜ் தெரியா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலத்தம்மானில் அக்மலானில் அத்ஹரானி அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் அந்நபியில் கரீம் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த எம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்றென்னும் நிலவட்டும். உயர்ந்த நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்ந்து விலகி நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மிகவும் பயங்கரமான சவாலான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏண்ட இந்த டாப்பிக்கை ஆரம்பிக்க முன்னால் பொதுவாக நம்முடைய வளமை ஜும்மாவுடைய ஒரு சில ஒழுக்கங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஆரம்பிப்பது வளமை. காரணம், யாரையும் மனதை புண்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் காயப்படுத்துவதற்கோ அல்ல. வந்திருக்கக்கூடிய நாங்கள் நேர காலங்களை வேலை வெட்டிகளை ஒதுக்கி இந்த இடத்துக்கு ஒரு நன்மையை சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அதனால் வந்திருக்கக்கூடிய நாங்கள் பூர்த்தியாக அதனுடைய நன்மையை சம்பாதித்துட்டு போகணும் என்ற நோக்கத்தில் இந்த ஒழுக்கங்கள் ஆரம்பத்தில் சொல்வது நம்முடைய வளமை. இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடியவங்க சஃப்புகள் இடம் இருந்தால் சஃப்புகளை பூர்த்தி செய்யுங்க. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னுக்கு சஃப்பில் இடம் இருந்தால் பூர்த்தி செய்யுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யாரும் கோச்சு கொள்ள வேணாம். கோபத்துக்காக சொல்லக்கூடியதல்ல, மாறாக பின்னால் வரக்கூடியவங்களுக்கு வந்து உட்கார்ந்து அமல் செய்வதற்கு லேசாக ஈக்கும் என்ற நோக்கத்தில் சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, சஃப்புகளை பூர்த்தி செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் மாளிகை தருவதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் இந்த ஜும்மால மட்டுமல்ல, ஏனைய குத்துபாக்கள்லையும் சஃப்புகள் இடம் இருந்தால் சஃப்புகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இரண்டாவது அம்சம், வந்திருக்கக்கூடிய நாங்கள் தயவு செஞ்சு யாரும் யாரோடையும் பேச வேணாம். ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவோட நன்மை இழந்துடுவீங்க. மூணாவது, வந்திருக்கக்கூடிய எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் சீக்கி தயவு செஞ்சு அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அல்லது சைலண்டில் போட்டு வைங்க. நாலாவது அம்சம், குறுகிய ஒரு நேரம். இந்த குறுகிய நேரத்துள்ளுக்கால நிறைய விஷயங்களை உங்களையோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் கொஞ்சம் தூக்கங்களை தியாகம் செஞ்சு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சவாலான காலத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு பக்கத்தில் வெப்பநிலை சூடாக இருக்குது, கிளைமேட் சூடாக இருக்குது. இன்னொரு சைடில் அதாவது வெளியே போக இயலாது, சரியாக தூக்கம் போவதில்லை, இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை கேஸ் இல்லை, பெட்ரோல் போலின் சரியாக பெட்ரோல் அடிக்கலா, இன்னொரு பிரச்சனை. இன்னொன்று யுத்தம் நடக்குது, பயம் வந்துட்டு பஞ்சம் வருமா, பஞ்சம் வருமா, கோவிட்ல இருந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் எல்லாத்துக்கும் கியூல ஈக்க வருமா என்றொரு பயம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த காலத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் 2 விதமான கண்ணோட்டங்கள் எங்களுக்கு சொல்லுது. இதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். 2 விதமான கண்ணோட்டங்கள். முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தோன்றினவங்களில் யார் யாரெல்லாம் அநியாயங்கள் அட்டூழியங்கள் செஞ்சு வாழ்ந்தாங்களோ ஏதோ ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைப்பான். ஒன்று அநியாயம் அட்டூழியங்கள் செஞ்சவங்க, இஸ்லாத்தை எதிர்த்தவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சான். வரலாறு சொல்லுது அழிச்சான். எப்படியான அழிவு என்று சொன்னா, கியாமத் நாள் வரைக்கும் பேசுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஆது கூட்டம், சமூத் கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஃபிரௌன், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுடைய வரலாறு கியாமத் நாள் வரைக்கும் பேசப்படுது. அல்லாஹ் அழிச்சான். ஏன்? உலகத்தில் அட்டூழியம் செஞ்சு வாழ்ந்தாங்க. இரண்டாவது, ரப்புடைய சுன்னத், ஹிதாயத் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுராகத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அது சாதாரண ஹிதாயத் அல்ல. கியாமத் நாள் வரைக்கும் முழு உலகமும் பேசுற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து வரலாறாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்று அழிப்பான். கியாமத் நாள் வரைக்கும் பேசுற அளவுக்கு, படிப்பின பெற அளவுக்கு அல்லாஹ் அழித்தான் அல்லது அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நடக்கக்கூடிய அதாவது உலகளாவிய ரீதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வார், இந்த யுத்தம், இதனுடைய பின்னணியை பேசுறேன்னு சொன்னா இந்த குறுகிய நேரம் போதா. இன்றைக்கு எவ்வளவு காலமாக 1948 நான் அடிக்கடி பயான்கள்ல சொல்றது தான், பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள், விசேஷமாக 2023 ஆண்டிலிருந்து 2.5 வருஷமாக தொடர்ந்து செய்யப்படக்கூடிய இந்த அநியாயங்கள் ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறான் என்பதை நான் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனாலும் அந்த கஸாவுடைய மக்களுக்கு நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய அநியாயங்கள் பின்னால இன்ஷா அல்லாஹ் பேசுறார். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நடக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த நிலைமை, முதலாவது அம்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறான். இரண்டாவது அம்சம், எங்களுடைய பாவங்கள் இந்த சிச்சுவேஷன் மூலமாக, இந்த வார்களின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் எப்ப அதிகரிக்குமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தை சோதிப்பான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஹ்லிக் வ ஃபீனா அஸ்ஸாலிஹூன், எங்களில் உலமாக்கள் இருக்கிறாங்க, குர்ஆனை மனனம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, பெண்மணிகள் இருக்கிறாங்க. இப்படியான நிலைமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள்ல நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அழிவ பலாய் முசீபத்துகளை உலகத்தில் இறக்குவானா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நஅம், ஆம், அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை வந்தா நல்லவங்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்வாங்க. இதா கசுரல் ஹபஸ், எப்ப அல்லாஹ் அழிப்பான் என்று சொன்னா, எப்ப பாவங்கள் அட்டூழியங்கள் அநியாயங்கள் உலகத்துல மேலோங்குமோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிவை இறக்குவான், நல்லவங்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்வாங்க. கியாமத் நாள்ல வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவங்களை கெட்டவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்சிடுவான். அவங்களுக்கு பரிபூர்ண கூலி, இங்க கிடைச்ச சோதனைக்கு பரிபூர்ண கூலி. இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், கியாமத் நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்குரிய பரிபூர்ண கூலியை கொடுத்து சுவர்க்கத்தை கொண்டு அவங்களை கண்ணியப்படுத்துவான். ஆனால் பாவிகளை அழிச்சா கியாமத் நாள்ல உலகத்துல செஞ்ச அட்டூழியங்கள் அநியாயங்களுக்கு கியாமத் நாள்ல அவர்களுக்கு விசேஷ தண்டனைகளை, பயங்கரமான தண்டனைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு உலகத்துக்கு சோதனைகள் இறங்குறேன்டா, ஒரு ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 விதமான பாவங்களை சொன்னாங்க. எப்ப இந்த 5 விதமான பாவங்களும் மேலோங்கி இருக்குமோ, தலைவிரிச்சாடுமோ, அதிகரிச்சிக்குமோ, அப்ப அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சோதிப்பார் என்று சொன்னாங்க.
இந்த நேரத்தில் முஹாஜிரீன்களை பார்த்துட்டு சொன்னாங்க, வஅஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹுன்ன, இந்த பாவங்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய அந்த பலாய் முசீபத்துகளை இந்த உலகத்தில் இறக்கி நீங்க மாட்டிக்கொள்ள வேணாம், இந்த பாவங்களை செஞ்சிட வேணாம். அதுல முதலாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் தல்ஹரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத். அன்பான் இஸ்லாமியரோர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரையும் மனதை புண்படுத்துறதுக்கு இல்லை, யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. ஏன் இந்த காரணங்கள், இந்த பாவங்களை நான் சொல்ற டோன் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிக்கும், காரசாரமாக இருக்கும். அதை விட இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் அதை விட அல்லாஹ்விடத்துல காரசாரம், அல்லாஹ்விடத்துல பயங்கரம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது பாவம் என்ன தெரியுமா? எப்ப விபச்சாரம் ஒரு சமுதாயத்தில் அதிகரிக்குமோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அதற்கு முன்னால இல்லாத நோய்களை கொண்டு சோதிப்பான். அவனோட முன்னைய காலத்துல வயோதிபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களோட காலத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னா ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போனவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, சுகர் வந்தவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, கேன்சர் வந்தவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு சின்ன புள்ளைகளுக்கும் கேன்சர் வருது, சின்ன புள்ளைகளுக்கும் அந்த நோய் இந்த நோய், சிக்கன் குனியாவாம், மட்டன் குனியாவாம். மனுஷன் துன்யாவை இல்லாம அடைய ஏழாவது அளவுக்கு, துன்யாவும் இல்ல தீனும் இல்லாத அளவுக்கு ஓடுற அளவுக்கு மனிதனுடைய நிலைமைகள் மாற காரணம் எப்ப விபச்சாரம் பெருகுமோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கேள்விப்படாத நோய்களை கொண்டு சோதிப்பான் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமியர்களே, இந்த வயோதிபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களோட காலத்தில் கேட்டு பாருங்க, கோவிட் என்று சொல்லி ஒன்று இருந்துச்சா? இப்படியான ஒரு நோய்கள் அல்லாஹ் கொண்டு சோதிச்சானா? இல்ல. அன்பான இஸ்லாமியர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விதமான ஹதீஸ்கள்ல சொன்னாங்க, யல்ஹரு ஸினா யஃப்ஷு ஸினா யக்ஸுரு ஸினா என்று சொல்லி விபச்சாரம் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதஹாரஜூன ஃபீஹா தஹாருஜல் ஹுமர், எப்படி கழுதைகள் வெக்கம் இல்லாம மனிதர்களுக்கு முன்னால வெட்ட வெளியில அதாவது ஒன்று சேருமோ அத மாதிரி மனிதர்கள் பகிரங்கமாக விபச்சாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க என்று சொன்னாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. மிருகத்தை விட கேவலமான ஒரு செயலை மக்களுக்கு மத்தியில செய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயகூனு ஹியாருஹும், அந்த நாளையில அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதர் ஒரு ரோட்டை கடந்து கொண்டு போவாரு, விபச்சாரம் என்ன செய்யும்? ரோட்ல தெளிவாக நடக்கும். இவர் சொல்லுவாரா? இவர் சொல்ல மாட்டாரு, நீங்க விபச்சாரம் செய்ய வேணாம், விபச்சாரம் செஞ்சா ரப்புடைய தண்டனை இறங்கும், அதுல நாங்க எல்லாம் அழிஞ்சு போவோம். இல்ல, என்ன சொல்லுவார் தெரியுமா? சொல்ல இயலாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு நிலைமை வரும். இவர் அவங்கள பார்த்து சொல்லுவாரு, செய்யற விபச்சாரத்தை சுவத்துக்கு பின்னால போய் செய்யுங்க. இந்த அளவுக்கு விபச்சாரம் அதிகரிக்கும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகளை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும், அவங்க ஃபோனில் என்னத்தை பார்க்குறாங்க, என்னத்தை கேம்ஸ் விளையாடுறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஏன் என்று சொன்னால் இது இந்த மிம்பர் மேடையில் சொல்றதுக்கு கூச்சமாக இருக்குது. சில நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட சில கேம்ஸ்கள் தான் விபச்சார கேம்ஸ்கள். ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல மேலாண் சோதரிகளே, இன்றைக்கு சில நாடுகள்ல வெக்கம் இல்லாம விபச்சார சாம்பியன்ஷிப் போட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம். இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய ஓர் இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை நெருங்கிட்டு என்பதற்குரிய அடையாளம். சோதரிகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 150 சின்ன அடையாளங்கள்ல பெரும்பாலான அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. நாங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விபச்சாரம் மனிதர்கள் செய்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? வெக்கம் எப்ப எடுபடுமோ, சமூகத்தில் வெக்கம் எப்ப எடுபடுமோ அந்த நேரத்தில் விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. இன்றைக்கு சாதாரணமாக பார்த்தா மேலாண் சோதர்களே, எங்களோட சமுதாயத்தில் யாரும் கோவிச்சு கொள்ள வேணாம், வாலிப பெண்மணிகள் வாலிபர்கள் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கணவன்மார்கள் மனைவிமார்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விபச்சாரத்துடைய வகையை சொன்னாங்க. விபச்சாரம் நடக்கிறதுக்கு ஆரம்பமே கண்ணு. வஸினா ஹுமா நதர், யாருக்கும் விபச்சாரத்திலிருந்து தப்பேலான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றா என்ன? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராமான பார்வை அதுவும் விபச்சாரம் என்று சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னா, இன்றைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இன்றைக்கு நிறைய பெண்மணிகளுடைய வெக்கம் எடுபட்டுட்டு வெக்கம் இல்லாம பேத்துட்டு இன்றைக்கு பார்க்கலாம். யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் வீடியோ, அதாவது டிக்டாக் வீடியோ இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய
அல்லாஹ் காப்பாற்றணும். மேலான அவர்களே, இன்றைக்கு குடும்பமாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வீடியோ வீட்டுல நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்றைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. இந்த வாலிப பெண்மணிகளை, இந்த குடும்பங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு கவலையான ஒரு விஷயம், பிள்ளைகளை கூட இன்றைக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வச்சு அதை என்ன செய்யறாங்கன்றா வீடியோ பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. சின்ன பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல என்ன செய்யறோம் என்று சொன்னா, இந்த ஹராமான நிஃபாக் ஏற்படுத்தக்கூடிய அந்த மியூசிக்கை போட்டு அவங்கள நாங்க பாவத்துக்கு பழக்கிறோம். இப்படியானவங்க நல்லவர்களாக வளருவாங்களா, நடிகர்களாக வளருவாங்களா? இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்றைக்கு பெண்மணிகள் வீட்டில் இருந்த மறைவா வாழ்ந்த பெண்மணிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்றா, வெக்கம் எடுப்பட்டு தலையில முந்தானியை போட்டு வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஏன் பக்குவமா வீடியோ கிரியேட் பண்றீங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. நீங்க உங்களோட அழக இன்றைக்கு யூடியூப்லையும் டிக்டாக்லையும் சோசியல் மீடியாலையும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. உங்களோட அழகை வெளிப்படுத்துறீங்க. இன்றைக்கு கணவனுக்கு மட்டும் தான் ஒரு மனைவியுடைய அழகை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்றா, தன்னுடைய அழக வெக்கம் இல்லாம மற்றவங்களுக்கு மீடியாக்கள்ல காட்டுறாங்க. சகோதரர்களே, என்ன நோக்கம்? ஒன்று சல்லி சம்பாதிக்கிறதா? சல்லி சம்பாதிக்கிறதின் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத் கிடைக்கவா போகுது? அன்பான் இஸ்லாமியர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். இன்னொரு ரிவாயத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல சிலவங்களை அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மன்னிப்பான், அப்படியானவங்கள்ல 3 பேரை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தையூஸ் என்று சொன்னாங்க. தையூஸ் என்றா யார சொல்லலாம் என்று கேட்ட நேரத்துல தன்னுடைய மனைவி என்ன பாவத்தை செஞ்சாலும் இவரு அதை பத்தி கணக்கில்ல, ரோசம் இல்லாத ஆம்பல் என்று சொன்னாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படியானவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கியாமத் நாள்ல. அது மட்டுமல்ல, உங்களோட மனைவியுடைய அழகு இன்னைக்கு எத்தனையோ வியூஸ்க்காக வேண்டி தன்னுடைய அழக பக்குவமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய அழகை இன்றைக்கு சோசியல் மீடியால விற்கப்படுது. மேலான் சகோதரர்களே, இப்படியான வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தற்சமயம் அல்லாஹ் காப்பாற்றணும், திடீர் மரணம் வந்தா சொல்லி வச்சு கொள்ளுங்க, உங்களோட வீடியோஸ்களை டிலீட் பண்ண சொல்லி. அப்படி இல்லையா மௌத்தா போனேன்னு சொன்னா இந்த வீடியோ ஒரு பெண்மணியுடைய அழக பார்க்கிற காலம் எல்லாம் உங்களோட பட்டோலையில கபர்ல பாவத்துடைய அந்த அசராத் வந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டோன் காரசாரமாக இருக்கலாம், ஆனா அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட இரக்கத்தோட சொல்றேன், உங்களோட ஈக்கக்கூடிய இரக்கத்துக்கு சொல்றேன், தீன் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஹபஷால இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு என்று சொல்லி சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு சிந்தனையில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களோட நான் பேசுறேனே, ஃபலா தஸ்மஇ இலைய, நான் சொல்றதை நீங்க கேட்குறீங்க இல்லையே, வேற ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிறீங்களே என்று சொன்ன நேரத்தில் உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், உதுரன் யா அஸ்மா, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் வேறொரு சிந்தனையில இருந்தேன். என்ன சிந்தனை? உங்களுக்கு என்ன சிந்தனை? நீங்க யாரு? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள்ல பெண்மணிகளுடைய தலைவியாக அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன சிந்தனை என்று சொன்ன நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்ல, நான் ஹயாத்தோட வாழக்கூடிய நேரத்தில் அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு மறைஞ்சு எப்படியாலும் வாழ்ந்துட்டேன். என் உடம்புடைய அழகையோ என் உடம்புடைய ஷேப்பையோ மற்றவங்களுக்கு காட்டாம நான் வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? இன்னி உஃபக்கிரு ஃபீ நஃப்ஸி கதன் இதா அன மித், நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னை கஃபன் செஞ்சு என்னை மையத்தை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஏண்ட உடம்புடைய அந்த ஷேப்பை அந்நிய ஆண்கள் பார்த்துடுவாங்களோ என்று பயப்படுறேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, இதான் அவங்களோட கவலை. ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்
5 கஃன் துணிகளை கொண்டு கவர் பண்ணுவானே, உங்களோட உடம்பு ஒன்றும் விளங்காது, என் உடம்பு விளங்காட்டியும் என் உடம்புடைய ஷேப் விளங்கக்கூடாது. காரணம், அரபு நாடுகளில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாசாவை என்ன செய்வாங்கன்னா, எங்கட நாட்டில் சுந்தூக், அதாவது சந்தாக்கத்தான், சுந்தூக்கத்தான் நாங்கள் சந்தாக் என்று சொல்றோம். அது அசில் பேர் சுந்தூக். சுந்தூக் என்ன பாக்ஸ், இந்த பாக்ஸ் உள்ளுக்கு நாங்கள் போட்டா ஒரு மையத்து யாருக்கு ரெண்டு விளங்காது அன்மா இஸ்லாமிய ரோகலே. ஆனால் அரபு நாடுகளில் ஒரு வளம் இருந்துச்சு, எப்படி என்று சொன்னா, மையத்தை ஓப்பனாக கஃன் செஞ்சு ஓப்பனாக சுமந்துட்டு போவாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, இதை பார்த்து மையத்துடைய ஞாபகம் வரணும், நாங்களும் ஒரு நாளைக்கு சுமக்கப்படுவோம் என்ற ஞாபகம் வரணும் என்ற காரணத்துக்காக, மக்களுடைய பயம் வரணும் என்றதுக்காக ஓப்பனாக கொண்டு போகக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. இது அந்த நாடுகள்ல இருந்துச்சு. இந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமாவே ரதியல்லாஹு அன்ஹா, உங்களோட கவலை இதை என்று சொன்னா, நான் ஹபஷால இந்த மையத்தை அடக்கிற சிஸ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என்று சொன்னா, எங்களோட நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த சந்தாக்கிக்கு தானே இதை மாதிரி மறைச்சு கொண்டு போறத நான் பார்த்திருக்கிறேன். நீங்க எனக்கு முன்னால மௌத்தா போனா உங்களுடைய இந்த வசியத்தை உங்களை முழுமையாக அந்த பாக்ஸ்ல மறைச்சு அந்த கபரடிக்கு கொண்டு போக நான் அதனுடைய ஏற்பாடு நான் செய்கிறேன் என்று சொன்னதோட ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட முகத்துல சிரிப்பு வருது. சுப்ஹானல்லாஹ், மௌத்தா போனாலும் ஏண்ட உடம்ப அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்று சுவர்க்கத்துடைய தலைவி, பெண்களுடைய தலைவி ஆசைப்படுறா. எங்களுடைய பெண்மணிகள் எவ்வளவு அல்லாஹ் பயப்படணும். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல் மர்அத்து அவுரா, பெண்மணிகள் மறைக்கப்பட வேண்டியவள் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்களே, கணவன்மார்களே, உங்களோட மனைவியுடைய நிகாப், மனைவியுடைய ஹிஜாப், மனைவியுடைய மேக்கப், மனைவியுடைய சென்ட் நிச்சயமாக கியாமத் நாள்ல கேட்கப்படும். லேசான நாள் அந்த நாள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிர்வாணமாக எழுப்பாட்டப்பட போறோம். உடம்புல ஒரு துண்டு துணிக்காது. யாரும் கோச்சு கொள்ள வேணாம். பொதுவாக இஸ்லாமிய சட்டத்தை நான் சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அதனால நாங்க விளங்கி கொள்ளுவோம், எங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய பொறுப்பு அமானிதம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான் கியாமத் நாள்ல. இவ பாருங்க, 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம், சுபஹானல்லாஹ், தாங்கேலுமா? ரோட்ல நடந்து வரையலுமா? ஒரு வாகனத்துல பயணம் செய்யலுமா? தாங்க இயலாத சோதர்களே. சாதாரண செல்சியஸ் 32, 33, 34. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரியன் கியாமத் நாள்ல தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்படும். எப்படியும் சூடு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலவங்க செஞ்ச பாவத்தால வேறுத்து அதிலே மூழ்கி பெய்த்துடுவாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸ்துர்ஹா கமா சதர்தனி, ஹயாத்தோட ஈக்க கொள்ள என்னை எப்படி மறைச்சியோ, நான் மௌத்தா போன போறோம், என்ற உடம்புடைய ஷேப் யாருமே பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பக்குவம். ஆனால் மேலான சோதர்களே, கோச்சு கொள்ள வேணாம். இன்றைக்கு மஹரம் தேடுறது மௌத்தா போன போறோம். மௌத்தா போனா இவருக்கு பார்க்கலுமா, அடுத்த வீட்டாளுக்கு பார்க்கலுமா, மாமாக்கு பார்க்கலுமா, மருமகனுக்கு பார்க்கலுமா, இத்தல ஈக்க கொள்ள அவருக்கு பார்க்கலுமா, இவருக்கு பார்க்கலுமா, இதை ஹயாத்தோட ஈக்க கொள்ள தேடினா இன்னைக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பெண்மணிகளாக மாற்றுவார். அதனால இதை பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, கோவத்துக்காக சொல்லல, தீனுடைய சட்ட திட்டங்களை நான் சொல்லி தருகிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, முதலாவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மையத்தான் முதலாவதாக அந்த காலத்தில் மறைக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட மையத் என்பதாக ரிவாயத்துகளில் பதிவு செய்கிறாங்க. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவைகள் தன்னுடைய அழக ஒரு அந்நிய ஆண் பார்க்குறானா, இன்றைக்கு யூடியூப்லையும் டிக்டாக்லையும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வீடியோ பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு அழகான பெண்மணி, யா அல்லாஹ் இவரோட வாழ்க்கையில நீ பறக்க செய்யன்னு சொல்ல போறாங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. படு மோசமானவர்கள் இருக்கிறாங்க. அங்க மலக்குமார்களுடைய ரிலேஷன் யாரும் இல்லை. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நானாவோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பியோ அங்க இல்லை. படு மோசமானவர்கள் இருக்கிறாங்க. முந்தநாத்தும் கூட இலங்கையில பெண்மணிகளுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடப்பட்ட பிக்சர் எடுத்து அதை வேறமாய் ஆக்கி பெரிய பிரச்சனையில பேத்து முடிஞ்சிச்சு. நாங்களும் வாசிச்சிப்போம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, யாரு காரணம்? கணவன்மார்கள் உங்களோட மனைவியுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கியாமத் நாள்ல கேட்கப்படும். எங்களுக்கே பதில் சொல்லலா, எங்களுடைய அமல்களுக்கே எங்கட பாவத்துக்கே பதில் சொல்லலா, மனைவிக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்?
ஆனால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, விபச்சாரம் எப்ப தலை தூக்கி ஆடுமோ, தலைவிரிச்சி ஆடுமோ, இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேள்விப்படாத நோய்களை கொண்டு அந்த சமுதாயத்தை சோதிப்பான் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது பாவம் இந்த இடத்துக்கு வாரன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப வியாபாரிகள் அளவை நிறுவையில மோசடி செய்வாங்களோ, எப்ப வியாபாரத்துல மோசடி செய்வாங்களோ, இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 3 விதமான சோதனைகளை கொண்டு அந்த சமுதாயத்தை சோதிப்பான். ஒன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்ஸினீன், பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். இது வியாபாரிகளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது வஷித்தத்தில் மஊனா, வேலவாசிகள் நினைக்காத அளவுக்கு கூடிக்கொண்டு போகும். மூணாவது வஜௌரு சுல்தானி அலைஹிம், அந்த நாட்டுடைய தலைவரை கொண்டு அந்த இஸ்லாமியர்களையும் அந்த மக்களையும் அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குவான். நாட்டுடைய தலைவர்கள் அந்த மக்களுக்கு அநியாயம் செய்வாங்க. காரணம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இது வியாபாரிகளோட கையில் இருக்கக்கூடிய விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, கோவிட்க்கு பின்னால எனக்கு நிறைய பேர், எல்லாத்தையும் சொல்லல, இன்னைக்கு பெரிய பெரிய தலைகள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டா சீனியாக இருக்கலாம், மில்க் பவுடராக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், கோவிட்க்கு பின்னால் இருந்த விலை என்ன, இப்ப இருக்கக்கூடிய விலை என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்றா, இதை நாங்க பயான்கள்ல பேசினேன்னு சொன்னா, இன்றைக்கு இப்ப கேஸ் இல்ல, அந்த பொருள் இல்ல, இந்த பொருள் இல்ல. இன்றைக்கு சிலவங்க கேள்விப்படுது என்ன, எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன் ஸ்டாக் பண்றாங்க? விலை கூட வரைக்கும் ஈக்கிறாங்களாம். நவுது பில்லாஹ் மின்ஹா. இன்னைக்கு ஏழை எளியவங்க ஈக்கிறாங்க. சாதாரணமாக மேலாண் சோதர்களே, இன்னைக்கு பெட்டாக்கு போறோம் தானே, அங்க போய் பாருங்க, இந்த சூட்டிலேயும் தட்டுகளை போட்டு சின்ன லாபத்துக்காக வேண்டி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள். இன்றைக்கு பெண்மணிகள், சில பெண்மணிகள் வயிற்று பிளப்புக்காக பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணிகள். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கியாமத் நாள்ல இந்த வியாபாரிகள் பதில் சொல்லணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 114 சூறாக்கள் இறக்கிக்கிறான். அதுல 2 சூறா எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னா, நாசமா போகட்டும் என்று ஆரம்பிக்குது. 2 சூறா. அதுல ஒன்று வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மற்றவங்களை மானபங்கப்படுத்துறவங்க, மற்றவங்களுடைய மானத்தை கீறி கிழிக்கிறவங்க, மானபங்கப்படுத்தக்கூடிய கேவலமாக மக்களை பத்தி பேசக்கூடியவங்க நாசமா போகட்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய சூரா ஆரம்பிக்குது. சூரத்துல் ஹுமஸா 2வது சூரா தான் வயலுல் லில் முத்தஃபிஃபீன். வியாபாரிகள் கொஞ்சம் வந்திருக்கக்கூடியவங்க சஃப்புகள் இடம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வாங்க. பின்னால வரக்கூடியவங்களுக்கு லேசாக இருக்கும், வந்து உட்கார்றதுக்கு லேசாக இருக்கும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். கீழே மாடியில் உள்ளவங்களும் உங்களோட சஃப்புகள் இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அவசரமாக முடிச்சு கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, 2 சூரா. 2வது சூரா வயலுல் லில் முத்தஃபிஃபீன். வியாபாரிகளுடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா நாசமா போகட்டும். இந்த சூரா ஓதக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அந்த வியாபாரிகளுக்கு இந்த பதுவா பேத்து கொண்டிருக்குது. மேலாண் சோதர்களே, எப்படி என்று சொன்னா, இன்றைக்கு நிறைய பேர் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. ஹிஜ்ரி 18 ஆமுர் ரமாதா என்று சொல்லுவாங்க. ரமாதா என்று சொன்னா சாம்பல் ஆண்டு. சாம்பல் என்று சொன்னா ஏன், அந்த மழை இல்லாம கிட்டத்தட்ட 9 வருஷம் பெரிய ஒரு பஞ்சம் கொண்டு வருது. எந்த அளவுக்கு என்றா, மழை இல்லாம அப்படியே பூமி எல்லாம் வறண்டு சாம்பல் நிறமாக மாறிட்டு, இதனால ஆமுர் ரமாதா, சாம்பல் ஆண்டு என்று சொல்லி அந்த ஆண்டுக்கு பெயர் சொல்லப்படுது. மேலாண் சோதர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகையில அழுவுறாங்க. எப்படி அழுகுறாங்கன்னு சொன்னா, அவங்களோட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்க, லா நன்னா அன்ன உமர யமூத்து ஹம்மன் பி அம்ரில் முஸ்லிமீன். யா அல்லாஹ், ஏண்ட ஆட்சியில இவ்வளவு பெரிய பஞ்சத்தை நீ தந்திருக்கிறியே, ஏண்ட ஏதும் குறைபாடா? எந்த அளவு கலந்தாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுதே மௌத்தா பேய்த்துடுவாங்களோ என்று நாங்க பயந்தோம். அந்த அளவு கலந்தாங்க. மேலாண் சோதர்களே, எந்த அளவுக்கு 9 மாசம் பஞ்சம், மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எலிகளை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியான ஒரு பஞ்ச காலம் ஏற்பட்டுச்சு. இந்த நேரத்தில் ஒரு நாள் ஹத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனால மஸ்ஜிதிலிருந்து வெளியே வராங்க. சந்தையில பார்க்குறாங்க, கிடைக்காத எல்லா பொருளும் ஈக்கி, மாஷா அல்லாஹ், கேஸ் ஈக்கி, பெட்ரோல் ஈக்கி, எல்லாமே சந்தையில ஈக்குது. கிடைக்காத எல்லாமே ஈக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து சந்தோஷத்துல
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஏதாவது கிடைக்குது. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் அந்த பிஸ்னஸை செய்யக்கூடிய 2 பேர், ஒன்று அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, மற்றது யார் என்றா ஃபர்ரூக் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை. இந்த 2 பேரும் இந்த வியாபாரத்தை, இந்த பொருட்களை வச்சு விற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இவங்க விற்கிற பொருட்களுக்கு தானே இது நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு இன்றைக்கு நேற்று கொண்டு வந்த பொருட்கள் அல்ல. மாசக்கணக்காக இவங்க ஸ்டாக் பண்ணி விலை கூட்டுற வரைக்கும் இருந்துட்டு இப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் விலை கூட்டுறதுக்காக ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமையையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமையையும் கிட்ட ஸ்டாக் பண்ணி விலை கூட்டி விற்கிறீங்க தானே, இதனுடைய தண்டனை உங்களுக்கு என்னென்று தெரியுமா சொல்லிட்டு சொன்னாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். யாரு மக்களுக்கு தேவையான நேரத்தில் உணவுகளையோ கேஸ்களையோ அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விற்காம ஸ்டாக் பண்ணி விலை கூட்டுற வரைக்கும் இருந்துட்டு விற்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 2 சோதனையை கொடுக்கட்டும் என்று சொன்னாங்க. ஒன்று தரபஹுல்லாஹு பில் ஜுதாம், நோயை கொண்டு அவங்கள சோதிக்கட்டும் என்று சொன்னாங்க. நோயை கொண்டு வல் இஃப்லாஸ், அவங்க எதை சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் அழிஞ்சிட்டு போகட்டும் என்று சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லொஸ்டாகி போகட்டும் என்று சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சதை நான் கேட்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தோட எந்த அளவுக்கு இறக்கம் தெரியுமா? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுல்லாஹ் லி, எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களேன். இந்த நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, ஆயிஷாட முன்ன பின்ன பாவங்கள் எல்லாத்தையும் யா அல்லாஹ் மன்னிச்சிடு என்று சொன்ன நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சந்தோஷத்தில் அப்படியே சிரிச்சு சிரிச்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில விழுந்துட்டாங்க. இந்த நேரத்தில் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு சந்தோஷமாயிக்கிறீங்க? யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எனக்காக துஆ செஞ்சிட்டீங்களே. இந்த நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாயத், இந்த துஆக்கு தானே இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகையிலையும் என்னுடைய சமுதாயத்துக்காக நான் கேட்கக்கூடிய இந்த துஆ என்ற சமுதாயத்துக்காக எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் என்னுடைய சமுதாயத்துக்காக இந்த துஆவை கேட்டு வாரன். அவ்வளோ இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல பதுவா செஞ்சாங்க. மேலான சகோதரர்களே, இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடிமை உடனே பயத்தில் தௌபா செஞ்சு, இல்லை அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் பழைய விலைக்கே விற்கிறேன், நான் கொண்டு வந்த விலைக்கே விற்கிறேன் என்று சொல்லி உடனே தௌபா செஞ்சாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை, இது ஏண்ட பொருள், நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள், நான் கஷ்டப்பட்டு ஸ்டோர்ல வச்ச பொருள், அது எனக்கு விருப்பமான விலைக்கு நான் விற்பேன் என்று சொல்லி பெருமை அடிச்சாரு. மேலான் அவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கண்ணீர் வந்துட்டு அப்படியே போறாங்க. நாட்டு ஜனாதிபதியாக இருந்தாலும் தண்டனை கொடுக்கல, அப்படியே போறாங்க. மேலான் அவர்களே, இந்த ரிவாயத் அறிவிக்கக்கூடிய அபு யஹ்யா அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த பெருமையாக பேசின உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை வியாபாரம் எல்லாம் லொஸ்டாவி நோயிலே மௌத்தா போனாரு, நோயில மௌத்தா போனாரு. அதனால மேலான் அவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துஜ்ஜார யுஹ்ஷரூன யௌமல் கியாமத் ஃபுஜ்ஜாரா, கியாமத் நாள்ல இந்த வியாபாரிகள் கெட்டவர்களாக, தீயவர்களாக, மோசமானவர்களாக எழுப்பாட்டப்படுவாங்க என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள்லையும் வியாபாரம் செய்யக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் உடனே அப்படி பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருமா? இல்லா மனித்தகல்லாஹ வபர்ர வஸதக, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹு தஆலா மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற நபிமார்களோடு அல்லாஹ் பாட்டுவார். உண்மையான வியாபாரிகள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதனால இன்னைக்கு நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் பேசின என்ன தெரியுமா, விலை கூடிக்குது, விலைவாசி கூடிக்குதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு பிஸ்னஸ் உடைய நாலேஜ் தெரியா, இந்த காலத்துடைய என்னது வியாபாரத்துடைய அறிவு இல்லை, நாகரீகம் தெரியா.
அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க? சில மில்க் பவுடர் எடுத்தா பழைய விலைக்கும், ஆனா சொல்றது ஸ்டாக் புதிய ஸ்டாக். சுபஹானல்லாஹ், பெட்ரோலை கூட்டினதோட பழைய ஸ்டாக்கும் விலை கூடிட்டு. ரஹிமல்லாஹு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா. இவருக்கு விலை கூடினாலும் பெரிய மார்ஜினை வச்சு பெரிய ப்ராஃபிட்டை வச்சு இவர் ஒரு நாள் விற்க மாட்டாரு. மக்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து அவங்களோட ஃப்ளெக்சிபிளா நடந்து கொள்வாரு. இவருடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, உர்வத் இப்னு அபில் ஜாத் அல் பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தீனாரை கொடுத்து சொல்றாங்க, நீங்க போய் எனக்கு ஒரு உதஹியாவுக்காக ஒரு ஆடை வாங்கிட்டு வாங்க. இந்த நேரத்தில் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஒரு தீனார்ல நல்ல வியாபாரத்துல தேர்ச்சி பெற்றவங்க 2 ஆடை வாங்குறாங்க. என்ன செய்யறாங்க? 2 ஆடை வாங்கிட்டு ஒரு ஆடு என்ன செய்யறாங்கன்னா ஒரு தீனாருக்கு வித்துட்டு இப்ப என்ன செய்யலாம், ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு தீனாரை சாக்குல போடஞ்சுதானே போடல. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்படி ஒரு வியாபாரம் செஞ்சேன், அதனால நீங்க தந்த தீனாரையும் எடுங்க, நீங்க கேட்ட ஆடையும் எடுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேர்மையை பார்த்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃப்கதி யமீனிக், அல்லாஹ் இதுக்கு போற நீங்க செய்யற எல்லா வியாபாரத்திலையும் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றா, கூஃபால போறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால மிகப்பெரிய செல்வந்தராக மாத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய செல்வந்தராக இந்த சஹாபியை மாத்துறான். எந்த அளவுக்கு என்றா, ஒரு நாள் கூஃபால குப்பை கொற்ற இடங்கள் இருக்குதானே, குப்பை மேடு, அதுக்கு பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு போறதுக்கு. இந்த நேரத்தில் வியாபாரிகள் இவங்களை தேடி வந்து பிஸ்னஸ் செஞ்சு, இவங்க புரோக்கரிங் பிஸ்னஸும் செஞ்சாங்க. செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டுக்கு போக முன்னாலே 40,000 திர்ஹம் சம்பாதிச்சுட்டு போறாங்க. யாரோட துவா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. நேர்மையான வியாபாரிகளுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா நிச்சயமாக கிடைச்சு கொண்டு இருக்கும். ஆனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எப்ப ஹராத்தை கொண்டு நாங்கள் சம்பாதிக்கிறோமோ, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகிபத்து அம்ரிஹி லா கில்லா, அல்லாஹ் பரக்கத்தை கலட்டி எடுப்பான். அதனால வியாபாரிகளே, உங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றேன், ஏழ்மையானவங்க இருக்கிறாங்க, கஷ்டமானவங்க இருக்கிறாங்க, இதனுடைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறதுக்கு நேரம் நேரம் முடிஞ்சிட்டு. அதனால மேலான சகோதரர்களே, நாங்கள் எங்களோட பெண்மணிகளுடைய விஷயத்துல நாங்கள் கவனமாக இருப்போம், அல்லாஹ் பயந்து கொள்வோம். வியாபாரிகளே, உங்களோட வியாபாரத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அப்படி பயந்தால் நபிமார்களுடைய பாட்டப்படுவீங்க. இல்லை என்று சொன்னா குர்ஆன் ஒவ்வொரு நாளும் உங்களோட விஷயத்துல பதுவா செய்து, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோயை கொண்டு நோயில அல்லாஹ் சோதிக்கட்டும், நோயில புலட்டும் என்று பதுவா செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட வியாபாரங்கள் லொஸ்டாகி போகட்டும் என்று பதுவா செஞ்சிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் பயந்து அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் ஆரம்பத்தில் சொன்ன டாபிக், அதாவது 2 விஷயங்கள். ஒன்று, எப்ப பாவங்கள் அதாவது தலை தூக்கி ஆடுமோ, தலைவிரித்தாடுமோ, அதிகரிக்குமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தை நினைக்காத நோயை கொண்டு சோதிப்பான், பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். இதனால நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை சீர்திருத்திக் கொள்றதோட நோம்போட எங்களோட குர்ஆன் முடியல, நோம்போட எங்களோட சதகாக்கள் முடியல, நோம்போட எங்களோட தான தர்மங்கள் முடியல. தொடர்ந்தும் நோம்புல மன்னிச்ச ரப்பு, நோம்புல இரக்கம் காட்டின ரப்பு, நோம்புல ரிஸ்க் தந்த ரப்பு, அதே ரப்பு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மௌத்து கிடையாது. தொடர்ந்து அமல் செய்வோம், அவனுடைய திருப்தி அடைவோம். எப்ப அவனுடைய கோப பார்வை அதிகரிக்குமோ அப்ப இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல விதமான சோதனைகளை கொண்டு சோதிப்பான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு சைட். இதுல இன்னும் 3 பாவங்களுக்கு. ஒன்று, ஜகாத் சரியாக நிறைவேற்றப்படாதது. அதே போல நாங்க ஒருத்தருக்கு வாக்குறுதி அளிச்சேன்னு சொன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றது இப்படி போன்ற 5 பாவங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 5 பாவங்கள் எப்ப மக்களுடைய இந்த சமுதாயத்தில் அதிகரிக்குமோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான் என்பதை சொன்னாங்க. அதனால நாங்க பாவத்திலிருந்து விடுபட்டு நாங்க தௌபா செய்யக்கூடிய அடியார்களாக மாறுறதோட இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த ஓர், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எப்ப அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்வாங்களோ ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ் பிடிப்பார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா இதா அஹதஹு, ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா பிடிச்சிட்டேன்னு சொன்னா லம் யுஃப்லித்துஹு, அவருக்கு தப்பவே முடியாது. மேலான சகோதரர்களே, நான் சொன்னேன் காசாவுடைய மக்களுடைய நிலவரம். ஒரு 2 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லி அவசரமாக முடிச்சுக்கொள்றேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அவர்களுடைய அந்த பதுவா இன்னைக்கு உலகளாவிய ரீதியில இந்த அநியாயக்காரர்களுக்கு அவங்க மட்டுமல்ல நல்லவங்களும் சேர்ந்து மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க.
மேலாண் சோதர்களே, எந்த அளவுக்கு என்றா 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஆரம்பிச்ச இந்த போர் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஆக போகுது. இதுவரைக்கும் ஷஹீதானவர்கள் நேற்று வரைக்கும் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 72,134 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாவிக்கிறாங்க. அதில் சிறுவர்கள் எடுத்துக்கொண்டா 18,592 சிறுவர்கள் இதுவரைக்கும் ஷஹீதாவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல 14,100 சொச்சம் பேருக்கு ஒன்று கை இல்லை அல்லது கால் இல்லை, ஒன்று கை இல்லை அல்லது கால் இல்லை. இந்த ஓரின் காரணமாக மேலாண் சோர்களே, இதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்கிறதுக்கு நேரம் போதாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு அண்மையில் உலக நாடுகள் இஸ்ரேலை புகழ்ந்துச்சு. என்ன காரணம் என்னன்னு சொன்னால், நிறைய கிட்னிஸ்களை வேற நாடுக்கு சப்ளை பண்ண முதல் நாடு என்பதாக புகழ்ந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த கிட்னிஸ்கள் எல்லாம் யாருட, அந்த ஓர்கன்ஸ் எல்லாம் யாருட? இன்னைக்கு பலஸ்தீனத்துடைய கிட்டத்தட்ட 12,000 பேருட பொடி யாருக்குமே கிடைக்கல. நிறைய பேருட பொடிஸ்களை எடுத்து அவங்களுடைய பார்ட்ஸ்களை விற்கக்கூடிய ஒரு அநியாயக்கார நாடு. மேலாண் சோதர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, போன மாசம் 26 நாளுக்கு நாள் நடக்குது அநியாயங்கள். 26 மார்ச் ஒரு தாயை பிடிச்சி ஒரு சிறுவன் கையில் வைக்கிறான், 6 வயசு சிறுவன். இந்த சிறுவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த தாய்க்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி சிறுவனை அவங்களுடைய இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் ஒருத்தர் இப்படி பலமாக பிடிச்சு கொண்டிருக்கிறாரு. தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நிர்வாணமாக்குறாங்க. தாயுடைய அந்த ஆடைகளை கலட்டுறாங்க. கலட்டிட்டு இந்த சிறுவன் தன்னுடைய தாயை பார்க்கறதுக்கு, நிர்வாணத்தோட பார்க்கறதுக்கு வெட்கப்பட்டு தலையை குனிக்கிறான். தலைக்கு அடிக்கப்படுது, உண்ட தாயை பார் என்று சொல்லி. அன்பான இஸ்லாமியர்களே, இதே நிலைமையில என் தாய்க்கு முன்னால எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு சொன்னா நாங்கள் யாரும் தாங்கிக் கொள்வோமா? இப்படி நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, மேலாண் சோதர்களே, போன மாசம் அந்த கஸ்ஸாவுடைய 20 லட்சம் மக்கள் ஊட இழந்திருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, டென்கள்ல வாழ்றாங்க, குளிர் தாங்க இயலாம. போன மாசம் வரைக்கும் 8 சிறுவர்கள் குளிர் தாங்க இயலாம ஷஹீதாவிக்கிறாங்க. மேலாண் சோதர்களே, இப்படியான நிலைமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆக்கல்ல. போன பெருநாள், இந்த நோன்பு பெருநாளுடைய தினம் என்னிடத்தில் ஒரு போட்டோ இருக்குது. ஒரு சிறுமி, அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால ஒரு குரங்கு தன்னுடைய அந்த தாய் குரங்கு இழந்ததுனால கவலையின் காரணமாக ஒரு பொம்மையை போனிக்காவை கெட்டி பிடிக்குது. இந்த போட்டோ ஷேர் ஆகின உடனே பில்லியன் கணக்கான வியூஸ், மில்லியன் கணக்கான கமெண்ட்ஸும் லைக்ஸும். ஏன்? குரங்கோட இறக்கமாம். சுப்ஹானல்லாஹ். இந்த கடைசி பெருநாள் நாங்களும் பெருநாள் கொண்டாடினோம், பெருநாள் தொழுதோம், சலாம் கொடுத்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இதே பெருநாளுடைய தினம் மேலாண் சோதர்களே, எந்த அளவுக்கு என்றா 18,000 அநாத குழந்தைகள் அந்த கஸ்ஸால இருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை என்ன செய்தா, போன பெருநாளைக்கு ஏண்ட தாய் என்னையோட இருந்தா, இந்த வருஷம் என்னுடைய தாய் என்னையோட இல்லை என்ற அந்த கவலையில இது தான் என்னுடைய தாய் என்று சொல்லி ஒரு போனிக்காவை கெட்டி பிடிக்குது. இப்படியான கவலையான துயரமான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அங்கே நடந்து கொண்டிருக்குது. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த மார்ச் மாதம் போன மாதம் 14 GHF-ஆல உங்களுக்கு சாப்பாடு வந்திக்கென்று 3 நாளைக்கு பிறகு சாப்பாடு வந்திக்கென்னு சொல்லி சாப்பாடு லாரிஸ்களை அனுப்ப விடாம இந்த இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் பிளாக் பண்றாங்க. இந்த நேரத்தில் இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் தலை போட்டு இல்லை அந்த மக்களுக்கு கொடுக்கணும் என்ற அந்த பிரஷரின் காரணமாக சாப்பாடுகள் அனுப்பப்படுது. இந்த நேரத்தில் ஒரு முகாம் ஏற்பாடு செய்யப்படுது, GHF-ஆல ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மக்களுடைய உணவுகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. போலில் நிற்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள். இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த சாப்பாடு எடுக்க வந்த அந்த மக்கள் மேல எதிர்பாராத விதமாக ஒரு மிசைல் வந்து பட்டு 48 பேர் பசியோடு ஷஹீதாகுறாங்க. 48 பேர், நிறைய பேர் காயப்படுறாங்க. இவைகள் எல்லாம் உலகம் கண்டு கொள்ளாது. காரணம் என்ன? கலிமா சொன்னவர்கள் முஸ்லிம்கள். இவர்களுக்குரிய அநியாயம் எந்த அளவுக்கு நான் மேலாண் அவர்களே, February 10 2024 ஆண்டு நடந்த ஒரு அநியாயத்தை வெளி உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. 2024 ஆண்டு
அக்டோபர் மாதம் நடந்த ஒரு அநியாயம் எப்படி என்று சொன்னால் மேலான சகோதரர்களே, சென்ட்ரல் கஸால அதனுடைய முழு டீட்டெயில்ஸும் இந்த இது டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலான சகோதரர்களே, 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஒரு இடத்துல சென்ட்ரல் கஸால எதிர்பாராத விதமாக 5 மிசைல்கள் போடப்படுது. இந்த ஒவ்வொரு மிசைலை பற்றிய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதற்கு முன்னாலும் நான் ஞாபகப்படுத்தியிருக்கலாம் மேலான சகோதரர்களே, அந்த மிசைலுடைய ஒவ்வொன்றும் 1000 கிலோ, 800 கிலோ, 600 கிலோ, இப்படி 5 விதமான மிசைல். அதை 84K 83K என்று சொல்லி அதனுடைய பேர். இவைகள் யுஎஸ்ஆல தயாரிக்கப்பட்டு இந்த கஸாவுடைய மக்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட மிசைல்கள். அந்த மிசைல்களுடைய டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலான சகோதரர்களே, இந்த மிசைல்கள் அந்த சென்ட்ரல் கஸால போடப்பட்ட நேரத்தில் ஆன் த ஸ்பாட் 2824 பேர் ஆன் த ஸ்பாட் ஷஹீதாகுறாங்க. ஆன் த ஸ்பாட். கவலையான ஒரு விஷயம், அல்லாஹ் அவர்களுக்கு மேலான சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுப்பான். மேலான சகோதரர்களே, கவலையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஒவ்வொரு மிசைல்களுடைய செல்சியஸ் எடுத்துக்கொண்டா, ஒரு மிசைலுடைய செல்சியஸ் 3500 செல்சியஸ். சாதாரணமாக எடுத்துக்கொண்டா இன்னைக்கு 32 செல்சியஸ் உடைய இந்த நாட்டுடைய சூட்டே எங்களுக்கு தாங்கிக் கொள்ளேலா. 3500 செல்சியஸாக இருந்தால் எவ்வளவு பெரிய பயங்கரமான சூடாக இருக்கும். இந்த மிசைல்கள் வீசப்பட்ட நேரத்தில் மேலான சகோதரர்களே, 2 நாளைக்கு பின்னால அந்த சுஹதாக்களுடைய 2000 சொச்சம் சுஹதாக்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்யலாம் என்ன அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனாலும் இந்த மிசைலுடைய செல்சியஸ் காரணமாக அந்த சுஹதாக்களுடைய உடம்பில் முள்ளுகள் கூட கரைஞ்சு போயிருந்துச்சு. நிலங்கள் எல்லாமே அந்த இரத்தத்தின் காரணமாக ட்ரையாகவே இருந்துச்சு. இப்படியான சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரல. இந்த சோதனைகளை, அநியாயங்களை, அட்டூழியங்களை அல்லாஹ் ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்ட போறான் என்பதை நான் உணர்றேன். எந்த அளவுக்கு நான் மேலான சகோதரர்களே, 2 நாளைக்கு முன்னால இந்த இஸ்ரேலுடைய கவர்மெண்டால ரிலீஸ் பண்ண ஒரு மசோதா தான் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன முஸ்லிம்கள் சிறைச்சாலையில பிரிசன்ல இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் மங்களங்களை நான் மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்களும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உணர்ந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தில் சொல்றேன். மேலான சகோதரர்களே, 1000க்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் எப்பயாவது ரிலீஸ் ஆகி எங்கள்கிட்ட வருவாங்க என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கு இவங்க பாஸ் பண்ணின மசோதா, இவங்க பாஸ் பண்ண சட்டம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கிலிட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும் என்ற அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிறாங்க. முழு உலகமும் கண்டனம் தெரிவிக்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 12 மணிக்கு முன்னால அந்த சட்டம் கேன்சல் பண்ணப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சிலவங்களுக்கு ஹேங்கிங் தூக்கு தண்டனை கொடுக்கப்படும். சிலவங்களை எலக்ட்ரிக் சேல உட்கார வச்சு கரண்ட் பிடிச்சே மூத்தாக்குறதுக்கு இருக்கிறாங்க. அன்பான இஸ்லாமியர்களே, சாதாரணமாக அவங்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு தெரியும். சீஸ்ஃபயர் பண்ணப்பட்ட நேரம், கடைசியாக ஒரு சிறை கைதியை விசாரிச்ச நேரம் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவரை பிடிச்சு கொண்டு அவரை கெட்டி போடுறதுக்கு கவுத்து எடுத்துக்கொண்டு சிறைச்சாலை உள்ளுக்க கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் நினைச்சாராம், நான் மௌத்தாக போறேன், நான் ஷஹீதாக போறேன், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன நான் சொன்னதோட இவங்க கோவத்தால் என்ன செஞ்சாங்க என்ற ஆடைகளை கலட்டினாங்க. என்னை நிர்வாணமாக ஆக்கி நிர்வாணமாக கேட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா 2 நாய்களை விட்டு என்னை கடிக்க சொன்னாங்க. 2 நாய்களை அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு என் உடம்ப திறந்து காட்டேலா, என்ன மர்மஸ்தானத்துடைய அறவாசி இல்லை, என்னுடைய மறைவான பகுதியில் அறவாசி இல்லை. அந்த நாய்களின் மூலமாக கடிக்கப்பட்ட உடம்பு நான் நினைச்சேன் அதே இடத்துல நான் ஷஹீதாகிடுவேன் என்று. மேலான சகோதரர்களே, இன்னும் சில சிறை கைதிகளுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பின்துவாரத்தால சூடான கம்பிகளை அனுப்பி அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நாளுக்கு நாள் பார்க்கிறோம். முந்தி மாதிரி அந்த வீடியோக்களை இப்போ பார்க்கலாம். ஏன் மனசளவுல தாங்கலாத ஒரு சிச்சுவேஷன் அந்த கஸாவுடைய மக்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள், இப்படி ஏராளமான விஷயங்களுக்கு. அதனால மேலான சகோதரர்களே, இந்த நியமத்துகளை நாங்கள் உணர்வோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நாங்கள் தொழுவோம், திக்ர் செய்வோம், ஸலவாத் சொல்லுவோம், குர்ஆன் ஓதுவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்போம், யா அல்லாஹ் இந்த நிலைமைகள் அவங்களுக்கும் எங்களுக்கும் சீராக்கி என்று கேட்போம். அதிகமாக மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை இல்லாமக்கக்கூடிய 5 அமல்கள். 1 குர்ஆன் ஓதுங்க, அடுத்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேல அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம், அதே போல இஸ்திக்ஃபார் செய்வோம், சதகாக்கள் தான தர்மங்கள், அதே போல துஆ
அல்லாஹ் இடத்துல கேட்போம். இந்த 5 அமல்களுக்கும் ரப்புடைய கோப பார்வை இல்லாம போகும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல சிறந்த இஸ்திக்ஃபார் தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கல்க்தனி. இந்த இஸ்திக்ஃபாரை நாங்களும் செய்வோம், பெண்மணிகளுக்கும் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 2 தடவை சரி செய்யுங்க. யார் காலையில சொல்லி மாலையாக முன்னால மௌத்தா போறாங்களோ அவருக்கு எந்த அதாபும் கொடுக்கப்படாம சுவர்க்கத்துக்கு பேய்த்துடுவார் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல மாலை நேரத்தில் சொல்லி காலையாக முன்னால மௌத்தா போனா அல்லாஹ் அவரை சுவர்க்கவாதியாக மாற்றுவாங்க என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நிலைமைகளுக்கு மத்தியில நாங்கள் அமல்களை சீராக்கி பாவங்களை குறைச்சி ரப்பின் பக்கம் மீளக்கூடிய அடியார்களாக வல்லநாயன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், பெற்றார் உற்றார் உணவுகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், முழுலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எல்லா இடங்களையும் சமாதானத்தை ஏற்படுத்திடியா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் வெற்றியை கொடுத்திடியா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேவலப்படுத்திடாதே ரஹ்மானே. யார் யாரெல்லாம் அநியாயங்கள் செய்கிறாங்களோ அட்டூழியங்கள் செய்கிறாங்களோ இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிறாங்களோ அவர்களுக்கு ஹிதாயத் கொடுத்திடியா அல்லாஹ், இல்லாட்டி அவங்களை அழிச்சிடு ரஹ்மானே. என்னோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தொடர்ந்து முன்னும் தொல்லக்கூடிய அடியார்களாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லக்கூடிய அடியார்களாக ஆக்கிடியா அல்லாஹ். என்னோட வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிடியா அல்லாஹ். பல பிரச்சனைகளோட கடன் போன்ற பிரச்சனைகளோட மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிடியா அல்லாஹ். நல்ல மௌத்த நசீபாக்கிடியா அல்லாஹ். என்னோட தொழில் வாய்ப்புகளில் பரக்கத் செஞ்சிடியா அல்லாஹ். ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அடியார்களாக ஆக்கிடியா அல்லாஹ். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் எங்களுடைய பாவங்களின் காரணமாக என்பதை நாங்கள் உணர்கிறோம் ரஹ்மானே. பாவியான அடியார்கள் யா அல்லாஹ், பாவிகள் ரஹ்மானே. ஆனால் உன்னை தவிர எங்களுக்கு வேறு நாயன் கிடையாது. உன்னிடத்துல கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். குழந்தை செல்வங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கஸாவுடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்திரியா அல்லாஹ். இந்த அநியாயத்தை முடிச்சிடு ரஹ்மானே, அநியாயத்தை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாளுக்கு நாள் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு சுவர்க்கத்தில் மேலான அந்தஸ்து கொடுத்திரியா அல்லாஹ். இந்த மக்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைகளை சீர்திருத்த கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. நான் கேட்டதை விட என்னோட வாழ்க்கையில சிறந்ததை நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலி ذات عظيم صفات سميع صفات كبير شان جليل القدر في ذكر مطاع الامر جليل البرهان فخيم الاسم غزير العلم وسهل الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء ميم الاحسان سهل الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له في الخلق والامر ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث الى الاسود والاحمر المنوط بشرح صدر ورفع ذكر صلى الله على سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد النبي الامي وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد فيا عباد الله وحدوا الله فإن توحيد رأس الطاعات واتقوا الله فإن تقوى ملاك الحسنات وعليكم بالسنه فإن السنه تهدي للطاعه ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى واياكم البدعه فإن البدعه تهدي للمعصيه ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العليم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.